மக்கள் தொண்டர் அசோக்குமார். இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன். அவங்க வந்து கிருஷ்ணா அவென்யூன்ற ஒரு பகுதியில் வந்து நிறைய மரக்கன்றுகள் வச்சு வளர்த்துட்டு வராங்க. பாருங்களேன், இதில் நிறைய கன்றுகள் பெரும்பாலான கன்றுகள் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளும் களப்பணியில் வந்து கலந்துக்கிறது நம்மளுடைய வழக்கம். களப்பணியாளராக யாருனாலும் இவங்களோட இணைஞ்சு நீங்கள் களப்பணி செய்ய வரலாம். இந்த மாதிரி செய்ய வந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி சிறிய இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ வைப்பான்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு கருவேல மரங்களை அகற்ற வேண்டியது நம்மளுடைய பெருமையான ஒரு விஷயமா நம்ம கருதணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த பருவத்திலே நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய வளர்ச்சியை நம்ம நிச்சயமாக தடுக்க முடியும். ஏன்னா இப்போ மழை வேறு பேஞ்சிருக்கு. அதனால் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நம்ம வளர விட்டோம்னா இன்னும் பெரிய மரமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயமா தெரியும் போதே இதை நம்ம எடுத்து விட்டுறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான விஷயம் கூட இந்த நிலத்துக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ வேறுன்று போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நாம் செய்கிறது சின்ன பணி தான் நினைக்காதீங்க. அது இந்த மண்ணுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சென்னை கடப்பஸ் வந்துருங்க. சரிங்க. மழை பெஞ்சதுனால ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். அதுவுமே இது சின்ன இதாக தான் இருக்குன்னு நினச்சி கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சிட்டோம். அதுவுமே பாருங்கள், அதனால் உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் போது சிறிய வகை கருவேல மரமாக இருந்தால் கூட அகற்றுங்கள். சிறிய வகை கருவேல மரங்கள் தாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவைகள் வளர்ந்துச்சுன்னா பாருங்க, 4 உயரம் மரங்கள் போல காட்சி அளிக்குது. சின்ன மரங்களே இவ்வளவு வேர் ஊண்டி போயிருக்கு அப்படின்னா பெரிய மரங்கள் எந்த அளவுக்கு வேர் ஊண்டி இந்த பூமிக்குள்ளே போய் நீரை எடுத்துக்கிட்டு கொண்டதை பாருங்கள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாது மனிதன் வாழ்வது கொஞ்சம் காலம் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ்வோம். கருவேல மரங்களை அழிப்போம்.